நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் டி பிளாக் எலிமெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த எலமெண்ட் என்ன பண்ணும், தன்னுடைய வேலன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். எதுக்கு லாஸ் பண்ணுது? ஸ்டேபிள் அடையிறதுக்காக. அப்போ ஸ்டெபிலிட்டி ரூலை ஒபே பண்ணுறதுக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னா வேலன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். அப்படி லாஸ் பண்ணும்போது எத்தனை எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது, அதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேங்களா? அப்போ ஆக்சிடேஷன் நம்பரை வச்சுட்டு இது ஸ்டெபிலிட்டி ரூலை ஒபே பண்ணும். ஸ்டெபிலிட்டி ரூல்னால் என்ன? ஆஃபாக ஃபில் ஆனாவோ இல்லை ஃபுல்லாக ஃபில் ஆனாவோ தன்னுடைய வேலன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு ஸ்டேபிள் அப்படின்ற ஒரு நிலைமையை அடையும். அப்போ அதுக்காக தான் இது என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுதோ அதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். இன் ஜென்ரல் ஸ்கேண்டியம் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 21. அப்போ நோபல் கேஸ் ஆர்கானை எழுதி 3D1 4s2 முடியுமா? அப்போ வேலன்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? டியில் ஒரு எலக்ட்ரான்ஸு, தென் எஸ்ஸில் ஒரு எலக்ட்ரான்ஸ். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அதிகமான எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலானது 4s. அப்போ 4sலேருந்து எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ண பார்க்கும். அப்போ 4sலேருந்து மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா +3 ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா நோபல் கான்ஃபிகரேஷன்ஸுக்கு இது ரீச் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ ஸ்கேண்டியம் 3+ மாறிடும். அப்போ நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் அடையும் போது இது ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸை ரீச் பண்ணி தன்னை ஸ்டேபிள்னு மாற்றிக்கும். அப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஓகேங்களா? டைட்டானியம் பாருங்கள், 3D2 4s2 பாருங்கள், +1 +2 +3 +4 இத்தனை எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். அப்போ மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணோம் அப்படின்னா வேலன்ஸில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்ஸும் லூஸ் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வெனோடியம் பாருங்கள், வெனோடியம் 3D3 4s2 இருக்கா? அப்போ மேக்ஸிமம் இது 5 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணலாம். இப்போ மினிமம் ஒரு எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ +1 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணால் +2 3 லூஸ் பண்ணால் +3 +4 +5. ஓகேங்களா? அப்போ நோபல் கான்ஃபிகரேஷன்ஸை ரீச் பண்ணிடும் பிகாஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அப்போ ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ரீச் பண்ணிடும். எப்போ அப்படின்னா +5 வரும்போது. குரோமியம் பாருங்கள், +6 24 அட்டாமிக் நம்பரு. அப்போ மேக்ஸிமம் இது எத்தனை எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணலாம் அப்படின்னா +6 வரையும் லூஸ் பண்ணலாம். காமன் ஆக்சிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3D சீரீஸில் 3 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? Mn மேங்கனீஸ் வேலன்ஸில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது மேக்ஸிமம் 7 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணலாம். 4s எனர்ஜி லெவல் மேக்ஸிமமாக இருக்குது. அதுலேருந்து 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணி மேக்ஸிமம் இது 3D5ன்னு மாற்றிக்கும். ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இஸ் அ ஸ்டேபிள். அப்போ Mn2+ மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், அயனில் உங்களுக்கு 2+ வேலன்ஸ் 4sலேருந்து 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும், ப்ளஸ் 1 மோர் எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணி 3D6ன்னு இருக்கிறது 3D5ன்னு மாற்றிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்ஸை ரீச் பண்ணுறதுக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை தனக்கு ஃபேவராக மாற்றிக்கும். சேம் லைக் திஸ் கோபால்ட் பாருங்கள், டியில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 4sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸும் ரிலீஸ் பண்ணிவிடும், ப்ளஸ் டியில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணி அப்போ ஓவராலாக மேக்ஸிமம் 4 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. 3 எலக்ட்ரான்ஸும் ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிக்கல் ஆல்சோ மேக்ஸிமம் 4 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணோம், மினிமம் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணோம். ஓகேங்களா? காப்பர் ஆல்சோ, காப்பர் பாருங்கள், 1 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணி இது 3D10ன்னு மாற்றிக்கும். இல்லைனா 4sல இருக்கக்கூடிய 1 எலக்ட்ரான்ஸும் டியில் இருக்கக்கூடிய 10 எலக்ட்ரான்ஸ் 1 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணி 3D10ன்னு மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜிங்க் பாருங்கள், மேக்ஸிமம் 4sலேருந்து 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணி 3D10 நோபல் கான்ஃபிகரேஷன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இது வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இன் ஜென்ரல் 3Dயில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸு மினிமம் +3 ஆக்சிடேஷன், மேக்ஸிமம் +6 ஆக்சிடேஷனை ரீச் பண்ணோம். ஸோ நீங்கள் Mn கம்பேர் பண்ணும்போது பாருங்கள்,
6 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2லேருந்து +7 வரையும் பாசிபிலிட்டி உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், பிகாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் ஃபுல் ஃப்ளூயிட் எலக்ட்ரானிக் கான்பினேஷன்ஸை ரீச் பண்ணுறதுக்காக நமக்கு தெரியும் ஆஃப் ஃப்ளூயிட் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இஸ் மேக்ஸிமம், ஃபுல் ஃப்ளூயிடும் அதே மாதிரி தான். ஸோ 4D அண்ட் 5D சீரீஸ் மெட்டல்ஸ் +3லேருந்து +8 வரையும் பாசிபிலிட்டி உண்டு. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ருதினியம் டெட்ரா ஆக்சைடு, ஆஸ்மியம் டெட்ரா ஆக்சைடு இஸ் எக்ஸாம்பிள்ஸ். when going to group wise, so the stability of higher oxidation state is increases. group wise போகும்போது higher oxidation state is maximum stable. சரிங்களா? when compared to lower oxidation state, அப்போ குரூப் வைஸாக வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரீச் பண்ணும்போது அது ஸ்டேபிளாக ரீச் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், டைட்டானியம் நமக்கு 3+ வரும்போது 4+ வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி, அதுவே +1 +2 வரும்போது உங்களுக்கு மினிமம் ஸ்டெபிலிட்டி. வெனோடியமும் உங்களுக்கு அதே மாதிரி தான். சரிங்களா? +5 வரும்போது +3 +4 ரீச் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த டயக்ராம் ஃப்ரோஸ்ட் டயக்ராம், சரிங்களா, தெர்மோடைனமிக்லி அது உங்களுக்கு பாருங்கள் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வெர்சஸ் ஆக்சிடேஷன் நம்பருக்கு இடையில் அந்த டயக்ராமை ட்ரா பண்ணியிருப்பாங்க. அப்போ தெர்மோடைனமிக்லி இஸ் அ மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. அப்போ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லா எலமெண்ட்ஸுக்கும் வரும். பட் எது ஸ்டேபிளாக அடையும் அப்படின்னா காப்பர் பாருங்கள், காப்பர் இஸ் அ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு 3D10ன்னு மாறிக்கும். அது மட்டும்தான் மினிமம் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் அ மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. அது 2 சான்ஸ் தான் உங்களுக்கு உண்டு. காப்பரு 1 +2 another 1 +1. அப்போ பாருங்கள், +2 இஸ் அ மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனால் இருந்தாலும் இது வந்து லெஸ் ஸ்டேபிள். கம்பேர் டு +1. ஏன் அப்படின்னா இந்த +1ல தான் உங்களுக்கு 3D10ன்னு முடியுது. சரியா? +2ல் 3D9ன்னு முடியுது. அப்போ ஃபுல் ஃப்ளூயிட் அண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் எலக்ட்ரானிக் கான்பினேஷன் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா? ஜிங்கில் பாருங்கள், வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் இல்லை, ஒன்லி +2 மட்டும்தான். அப்போ இந்த வீடியோஸை பொறுத்த அளவுக்கு மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸில் இருக்குதோ அது வரையும் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் உண்டு. பட் இருந்தாலும் அது ஸ்டெபிலிட்டி ரூலை ஒபே பண்ணுறதுக்கு ஆஃப் ஃப்ளூயிடு ஃபுல் ஃப்ளூயிடு எலக்ட்ரானிக் கான்பினேஷன்ஸை ஒபே பண்ணுற மாதிரி தான் அது உங்களுக்கு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுறத அது எடுத்துக்கும். ஓகேங்களா? அதை எய்ம் பண்ணி தான் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆனது நிர்ணயிக்கப்படும். ஓகேங்களா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியஸை சுற்றிட்டுருக்கும் ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில். அப்போ எலக்ட்ரான்ஸ் எந்த ஆக்சிஸில் இருக்குதோ, XYZ இந்த ஆக்சிஸில் இருக்குதோ அந்த ஆக்சிஸை மையமாக வச்சுக்கிட்டு நியூக்ளியஸை ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம், லைக் எ பிளானட்டரி மோஷன்ஸ். அப்படி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆர்பிட்டால்ஸோட கம்பைன் ஆகி இது எலக்ட்ரான் சுற்றும் போது ஒரு ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டானது ஜென்ரேட் ஆகும். அதை மெஷர் பண்ணக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட். இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் 3 டைப்ஸில் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று பாராமேக்னெட்டிக், இன்னொன்று டயாமேக்னெட்டிக், இன்னொன்று ஃபெர்ரோ மேக்னெட்டிக். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், பாராமேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னா அந்த வேலன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மினிமம் ஒரு அன்பேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலுமே தே கெட் அ பாராமேக்னெட்டிக். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள், டைட்டானியம் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அத்தனையுமே பாராமேக்னெட்டிக் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ டயாமேக்னெட்டிக் அப்படின்னா ஒரு அன்பேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரான்ஸுமே பேராக இருந்தது அப்படின்னா, பேர் மீன்ஸ் இங்கே வந்து ஜோடியாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் அ டயாமேக்னெட்டிக். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னா டொமைன் ஸ்ட்ரக்சர் அண்டு டொமைன் மேக்னெட்டிக். இருக்கக்கூடிய அந்த டி ஆர்பிட்டாலில் அத்தனையுமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்,
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அட்ராக்ஷன் பவர் என்ன இருக்கும், பாராமேக்னெட்டிக் டயாமேக்னெட்டிக்கை விட உங்களுக்கு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்காண்டியம் 3+, டைட்டானியம் 4+, வெனோடியம் 5+, டி எலக்ட்ரான்ஸில் 0 இருக்குங்களா? அப்போ இது உங்களுக்கு டயாமேக்னெட்டிக். பாருங்கள், ஒரு அன்பேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது D2ல் 2 இருக்குது, D3ல் 3 இருக்குது, D4ல் 4 இருக்குது, இதில் 5 இருக்குது, 6, 7. ஓகேங்களா? இந்த 5மே பாருங்கள் உங்களுக்கு இப்படி இருக்கும். பாருங்கள், டொமைன் ஸ்ட்ரக்சர் 5 எலக்ட்ரான்ஸுமே ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால இதை நீங்கள் என்ன சொல்லலாம், ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஹை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய D1லேருந்து D4 வரலையும் இருக்கக்கூடியது எல்லாமே பேராமேக்னெட்டிக். அதே மாதிரி பாருங்கள் D6ம் D9 வரலையும். அப்போ பாருங்கள் D10 அத்தனையுமே உங்களுக்கு டயாமேக்னெட்டிக். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு D0 இருக்கு இல்லைங்களா, இதுவும் உங்களுக்கு டயாமேக்னெட்டிக் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி செல் அத்தனையுமே உங்களுக்கு பேராக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறோம். μ = G √S × S+1 μB. S அப்படின்றது ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகேங்களா? அதுக்கு வேல்யூ n/2. இப்போ n 1னா 1/2ன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ G அப்படின்றது ஜெரேடு அப்படின்னா சேம் எனர்ஜி லெவல் ஆஃப் த ஆட்டம். ஏன்னா இங்கே வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ G வந்து ஒரு சப்செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் SPDF. ஓகேங்களா? அதுக்குள்ளேயே சப்செல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த குட்டியாக இருக்கக்கூடிய இந்த பாக்ஸுக்குள்ளே 2 எலக்ட்ரான்ஸ் உட்காரும். ஓகே, அப்போ G வேல்யூ எப்போவுமே உங்களுக்கு என்ன 2. அப்போ பாருங்கள், μ = 2 × √n × n/2 × n/2 + 1. இப்போ பாருங்கள், 2ன்றது காமனாக இருக்கா? அப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ 2 + 1ஓட நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா +2ன்னு ஆகிடுமா? அப்போ ஓவராலாக டினாமினேட்டரு உங்களுக்கு +4ன்னு ஆகிடுமா? அப்போ ரூட் +4 வெளியே எடுத்தோம்னா 2 வருமா? அப்போ 2வும் 2வும் கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ மியூஎஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா √n × n+2. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், catalytical properties of the D block elements. இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நம்பர் ஆஃப் த ப்ராடக்ட் உங்களுக்கு பாலிமர்ஸாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நம்ம கெமிக்கல் டி பிளாக் எலமெண்ட்ஸை ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாகவும் ட்ரக்ஸாகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் அ அட்வான்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த என்விரான்மெண்டல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ அப்போ இது வந்து எக்கோ ஃப்ரெண்டாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து என்விரான்மெண்டலி பாய்சன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டி பிளாக் எலமெண்டெல்லாம் என்விரான்மெண்டலி நான் பாய்சன்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரியான கெமிக்கல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படின்றதுனால இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் கேன் யூஸ்ட் ஆஸ் அ கேட்டலிட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ தென் இதில் ஒன் மோர் அட்வான்டேஜஸ் என்னென்னா, நீங்கள் மற்ற காம்பவுண்ட்ஸுடைய எனர்ஜியை விட இந்த காம்பவுண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can require the very low energy. அப்போ ப்ராடக்டை ரொம்ப கம்மியான எனர்ஜிலேருந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம். உங்களுக்கு வேஸ்டேஜஸ் வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் வைஸு உங்களுக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ் கேன் யூஸ்ட் ஆஸ் அ வெரி சீப் ரேட். ஓகேங்களா? சரி, ஏன் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதில் வந்து டிஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இந்த டிஆர்பிட்டால்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எனர்ஜிக்கலி இட்ஸ் அ வெரி ரியாக்டிவ் கம்பேர் டு பிடிஎஃப். எஃப்ஆர்பிட்டால் மேக்ஸிமமாக ரியாக்ட் ஆகும். இப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ டிஆர்பிட்டால்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை தான் பார்க்க போகிறோம். அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய டிஆர்பிட்டால்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரியாக்டிவிட்டி உங்களுக்கு மேக்ஸிமமாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜனேஷன்ஸ் ஆஃப் அல்கீன்ஸில் அல்கீன்ஸுடைய பாண்டை பை பாண்டை பிரேக் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம்.
ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலைஸ்ட் அதுனா நிக்கல். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டலிட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஹைட்ரஜனேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். அப்போ ஹைட்ரஜனை அடிஷன் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, ஒரு பை பாண்ட் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் கீழே இருக்கிறது உங்களுக்கு சிக்மா பாண்டு, மேலே இருக்கிறது பை பாண்டு. இது ரொம்ப வீக் பாண்டு. அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு நிக்கல் கேட்டலைஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த நிக்கல் கேட்டலைஸ்ட்டை என்ன பண்ணுது, பிரேக் பண்ணி இதில் கூடிய 2 எலக்ட்ரான்ஸை ஃப்ரீ ரேடிக்கல் ஃப்ரேம் பண்ணுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கலை கேன் யூஸிங் ஆஸ் அ ஹைட்ரஜன் ஆனது ரியாக்ட் ஆகி யூ காட் அல்கீன் டு அல்கேன். இப்போ ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸுக்கு பேர் ஹைட்ரஜனேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கேட்டலைஸ்ட் யூஸ் பண்ணுறோம், டி பிளாக் மெட்டல்ஸ் நிக்கல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் by using this process is called as a Haber process. 2SO2 gas state எடுத்துட்டு addition of oxygen, so oxidation பண்ணுறோம். அதில் பாருங்கள் V2O5 வெனோடியம் பென்டாக்சைடு கேன் யூஸ்ட் as a catalyst. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் வெனோடியம் V2 டி பிளாக் மெட்டல்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன்ஸை தூண்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரோப்பீன் அது கார்பன் டை ஆக்சைடு கூட ப்ளஸ் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறீங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கோபால்டேட். பாருங்கள் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸு நம்ம ஆட் பண்ணுறோம், நமக்கு பை ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று 1 பியூட்டனல், இன்னொன்று 2 மெத்தில் பியூட்டனல். ஓகேங்களா? ஃபர்தராக பாருங்கள் அசிட்டால்டிகைடை அசிட்டிக் ஆசிடாக மாத்திரம். அதில் பாருங்கள் ஹார்கெச் இல்லைனா அயன் காம்ப்ளெக்ஸு, ருதினியம் காம்ப்ளெக்ஸ் இல்லைனா அயன் காம்ப்ளெக்ஸ் கேன் யூஸ்ட் ஆஸ் அ கேட்டலைஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜீக்லர்-நேட்டா கேட்டலைஸ்ட். பாருங்கள் ஒரு ப்ரோப்பீன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டலைஸ்ட். ப்ரோப்பீனை பாலிப்ரோப்பைலீனாக ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு என்ன கேட்டலைஸ்ட் யூஸ் பண்ணால் டைட்டானியம் டெட்ராக்ளோரைடையும் அலுமினியம் ட்ரைஎத்திலீன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க அலுமினியம் ட்ரைஎத்திலீன் இஸ் அ டேஷ் டைப் ஆஃப் கேட்டலைஸ்ட். ஓகேங்களா? ஜீக்லர்-நேட்டா கேட்டலைஸ்ட்னு எழுதணும். ஸோ பாலிமர் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் அலாய். அலாய்னா தெரியும், அலாய் அப்படின்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெட்டல். பிளெண்டிங் அப்படின்னா 2 மெட்டல்ஸை கனெக்ஷன் பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து பிளெண்டிங். ஸோ அலாயை வந்து நம்ம எதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ரஸ்டிங் நேச்சரை குறைக்கிறதுக்காக, இன்னொன்று ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இன் ஜென்ரல் அலாய் ஆஃப் கோல்டு வித் காப்பர் ஜுவல்லரியாக யூஸ் ஆகுது. தென் குரோம் அலாய் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸுடைய பேர் பார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஃபெரஸ் அலாய் துருபிடிக்காத மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டலாக மாற்றுறதுக்கு தே ஃபார்ம்ட் ஆஸ் அ அலாய் ஃபார்மேஷன்ஸ். அப்போ அலாய் காம்பவுண்ட்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய அப்ளிகேஷன்ஸ் லாட் ஆஃப். சரிங்களா? அப்போ ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டலாக மாற்றுறதுக்கு பேர் அலாய். இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது டி பிளாக் மெட்டல்ஸ் தான். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் கோல்டு, காப்பர் அலாய் அண்டு குரோம் அலாய். நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஒரு மெட்டலுடைய கேப்பில் ஹைட்ரஜன் ஆட்டமோ இல்லை போரான் ஆட்டமோ இல்லை கார்பன் ஆட்டமோ இல்லை நைட்ரஜன் ஆட்டமோ உள்ளே போய் உட்கார்ந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்டு பிட்வீன் தி மெட்டல் ஆட்டம். சரி, இதனால் என்ன சார் யூசஸ்? அப்போ அந்த மெட்டலுடைய ஸ்ட்ரக்சர் மாறி உங்களுக்கு எப்படி மாறிடும் அப்படின்னா நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸாக மாறும். ஸோ இதனால் என்ன சார்னா காம்பவுண்டுடைய ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், தென் மெல்ட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மெட்டல்ஸுடைய ஸ்ட்ரென்த் ஆனது உங்களுக்கு டோட்டலாகவே மாறும் அப்படின்றது தான் கான்செப்ட். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் டைட்டானியம் கூட கார்பன் ஆட் பண்ணலாம்,
ஜிர்கோனியம் கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவோம். 1.92 அப்படின்றது அதனுடைய பர்சன்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்டூடெண்ட்ஸ். Mn4 கூட நைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இன்டர்சிசியல் காம்பவுண்ட்ஸ் பிட்வீன் தி டி அண்டு கார்பன், போரான், ஹைட்ரஜன், நைட்ரஜன் ஆட்டம். ஸோ தென் பாருங்கள் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஒரு லிகாண்டும் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் லிங்க் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய மெத்தடும் உங்களுக்கு டி பிளாக் மெட்டல் தான் பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸு. கோபால்ட்டு கூட 5 அமோனியாவும் ப்ளஸ் NO2 லிங்க் ஆகிருக்கு. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். நம்ம பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு வந்து கேட்டலைட்டிக்கல் ஆக்டிவிட்டி அது இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டில் டி பிளாக் மெட்டல்ஸை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஜிக்லர்-நேட்டா கேட்டலிஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ இன்றைக்கி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்னென்னலாம் கோத்ரூ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, கேட்டலிட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அலாய் ஃபார்மேஷன், ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் த interstitial compounds, then magnetic properties of the elements, then oxidation state of the elements, magnetic properties of the elements. ஸோ அதனுடைய டைப்ஸில் பேராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக், மேக்னெட்டிக் மூமெண்டம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்குறோம். தென் மேக்னெட்டிக் மூமெண்டம் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸில் என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதை சப்ஸ்டியூஷன் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்முலாவில்.